பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைந்த 2024 தொடங்கி இந்த 10வது மாதத்துக்குள் கர்த்தர் நம்மளை கால் வைத்த கிருபிக்காக நன்றி செலுத்தலாம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விபத்துக்கள், இயற்கையின் சீற்றங்கள், வியாதிகள், இவற்றின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த புதிய மாதத்துக்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த கிருபைக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாம். இந்த நாளிலே வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 124 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் நம்முடைய வேடனுடைய குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரிக்க நாம் தப்பினோம் என்ற வார்த்தையின்படி தாவீதினுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டார் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்போது 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கும்போது, சவுலுடைய வாழ்க்கையில அப்சலோம் எல்லாரும் அவர் பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்படியாக எழும்பும்போது கர்த்தர் நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார் என்ற வார்த்தை அவர் சொல்கிறார். சங்கீதம் 118 நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே நாம் போவதற்கு நாம் உண்மையாகவே ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு என்ற வார்த்தையின்படி மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷர்கள் நம்மளை விழுங்க பார்க்கும்போது நாம் யார் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் கோபம் நம்மேல் இருக்கையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி மனிதர்கள் உயிரோடு விழுங்க பார்க்கிற ஒரு தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அப்போது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்தது, வெள்ளங்கள் நமது ஆத்மாவில் பெருகியதுன்னு சொல்கிறார். சில நேரங்களில் ஆத்மாவில் சஞ்சலம் ஏற்படும் போது, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் என்ற வார்த்தையின்படி என் ஆத்மாவை நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்ற வார்த்தையை அவர் தேற்றுகிறார். கொந்தளிக்கும் ஜலங்கள் தமது ஆத்மாவினில் புரண்டு போயிருக்கும் போது இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக என்று வார்த்தையை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்திட்டு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே எத்தனையோ செங்கடல்கள் போராட்டங்கள் அவருக்கு வரும்போது அவர் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். அதுபோல தம்முடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். மனிதர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு யாரை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பற்களுக்கு இரையாக இல்லாதபடி அவளை பாதுகாத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். வேடனுடைய கண்ணுக்கும் தப்பின குருவை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உன்னதமான மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை என் அடைக்கலம் என்று சொல்கிறார். இந்த நாளிலே கூட உன்னதமான நிலை நம்மேல் இருக்கும்போது ஒரு குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பியது என்று தாவீது ராஜா பாடுகிறார். அதே போல நம்முடைய சகாய வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரின் மேல வருவதாக நாமத்தில் உள்ளது என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே 121ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். தாவீதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வரும்போது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் பக்கத்துல எப்பொழுதுமே இருக்கிறார், நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றிலிருந்து ஆவியானவர் தாமே இந்த 10வது மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவாராக. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தரை நம்புகளை என்றென்றைக்கும் அசையாமல் இருந்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே நாம் வைக்கும் போது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த புதிய மாதத்துக்குள் நம்மளை கொண்டு வழி நடத்துவாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, மகிழ்வின்றி நினைவேது தேவா. ஸ்தோத்திரங்க தாமே, ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீரின்றி இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதப்பா. எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருக்கிறீரான்றதை இந்த மாதத்திலே கூட நன்மையும் கிருபையும் தொடரும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.